திருச்சியில் தேசிய வாழை ஆராய்ச்சி மைய விழா. 150க்கும் மேற்பட்ட வாழை ரகங்களின் கண்காட்சி. மரபணு மாற்றப்பட்ட விதையில்லாத வாழைப்பழம். வாழை மதிப்பு கூட்டு பொருட்கள் கண்டு கல்லூரி மாணவிகள் வியப்பு. வாழை சாகுபடி விவசாயம் மட்டுமின்றி லாபகரமான தொழில் என விஞ்ஞானிகள் அட்வைஸ். முன்னாள் பிரதமர் சரண் சிங் பிறந்த நாளை நினைவுகூரும் வகையில் ஆண்டுதோறும் டிசம்பர் 23ஆம் தேதி உழவர் தினமாக கடைபிடிக்கப்படுகிறது. வாழை சாகுபடியை ஊக்குவிக்க விவசாயிகளுக்கான பல்வேறு ஆலோசனைகள் வழங்கி வரும் திருச்சி தேசிய வாழை ஆராய்ச்சி மையத்தில் வாழை திருவிழா மற்றும் விவசாயிகள் தின விழா நடைபெற்றது. தேசிய வாழை ஆராய்ச்சி மைய இயக்குநர் செல்வராஜன் தலைமை வகித்தார். விழாவில் வாழை விவசாயிகள் பயன்பெறும் வகையில் 150க்கும் மேற்பட்ட வாழை ரகங்கள் காட்சிக்கு வைக்கப்பட்டிருந்தன. வாழையில் புதிய பரிணாமங்கள், வாழையின் மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் கண்காட்சியில் இடம்பெற்றிருந்தன. வாழை திருவிழாவில் மத்திய அரசின் தேசிய தகவல் மைய முன்னாள் தலைமை இயக்குநர் பேராசிரியர் பொன் மாடசாமி, இந்திய வாழை ஆராய்ச்சி மைய லக்னோவின் முன்னாள் இயக்குநர் விஸ்வநாதன் ஆகியோர் பங்கேற்றனர். வாழை ரகங்கள் மற்றும் மதிப்பு கூட்டப்பட்ட வாழை பொருட்களின் கண்காட்சியை திறந்து வைத்தனர். வாழை சாகுபடியில் புதிய தொழில்நுட்பங்கள், உற்பத்தி அதிகரிக்கும் முறைகள் மற்றும் வாழை சாகுபடி குறித்த கையேட்டினை வெளியிட்டனர். வாழை சாகுபடி மற்றும் பதப்படுத்துதல், மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் தயாரித்தல், சந்தைப்படுத்துதல், வாழையின் பரிணாமங்கள் குறித்து பயிற்சி பட்டறை மற்றும் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. இதில் தமிழகம், கேரளா உள்ளிட்ட மாநிலங்களைச் சேர்ந்த வேளாண் ஆராய்ச்சி நிலைய அலுவலர்கள், வாழை விவசாயிகள், உற்பத்தியாளர்கள், தொழில் முனைவோர்கள் என 700க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு விவசாயிகள் தினத்தை உற்சாகமாக கொண்டாடி மகிழ்ந்தனர். வாழை ரகங்கள் மற்றும் மதிப்பு கூட்டப்பட்ட வாழை பொருட்களின் கண்காட்சியை கல்லூரி மாணவிகள் பார்வையிட்டனர். இங்கே பார்க்கும்போது 100க்கும் மேற்பட்ட வெரைட்டிஸ் இங்கே நாங்கள் பனானாஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக இப்போ சாப்பிட்றதுலாம் ஹைப்ரிட் வெரைட்டிஸ் தான், அதில் எந்த ஒரு சீடுமே இருக்காது. ஆனால் இப்போ நம்ம பார்க்கும்போது இந்த பனானாஸ் ஒரிஜினல் சீட்ஸ் நம்மளால் பார்க்க முடியுது. அப்புறம் மைக்ரோ கார்பாங்கிற வெரைட்டியும் நம்மளால் பார்க்க முடியுது. அப்படின்னா என்னங்கிறதே எனக்கு தெரியாது. ரொம்ப குட்டியான மைக்ரோங்கிற ரொம்ப குட்டியான சைஸில் இருக்க பனானாஸ் இது பழுக்குமா, ஆனால் இது எந்த ஒரு டேபிள் பர்பஸ்க்கு யூஸ் பண்ண முடியாது, சாப்பிட முடியாது. அதாவது அதுக்கப்புறம் நம்ம இந்த கிராசிங் வெரைட்டிஸாக யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றத சொல்கிறாங்க. அதெல்லாம் எங்களுக்கு இங்கே வந்ததுக்கு அப்புறம் தெரிஞ்சு. இந்த எக்ஸ்போ கனெக்ட் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் நாங்கள் இங்கே பார்க்கறது எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. வாழை சாகுபடியை ஒரு விவசாயம் மட்டுமல்லாமல் ஒரு மதிப்பு கூட்டப்பட்ட லாபகரமான தொழிலாக மாற்றுவது இந்நாளில் சிறப்பு அம்சமாக உள்ளது என்று வாழை விஞ்ஞானிகள் தெரிவித்தனர். இந்த விழாவில் முக்கியமான ஒரு குறிக்கோள் என்னவென்றால், விவசாயிகளுடைய வாழ்வாதாரத்தையும் அவர்களுடைய வருமானத்தையும் இரட்டிக்கும் வகையில் நம்மளது தொழில்நுட்பங்களை அவர்களுக்கு எடுத்துச் செல்வது என்பதை இதனுடைய விழாவினுடைய முக்கிய குறிக்கோளாக உள்ளது. அறிவியல் சார்ந்த தொழில்நுட்பங்களை விவசாயிகளுக்கு எப்படி எடுத்துச் செல்வது, ஒவ்வொரு வாழை மட்டுமல்ல, வாழை இல்லாமல் மற்ற பயிர்களிலும் இந்த அறிவியல் சார்ந்த தொழில்நுட்பங்களை எடுத்து விவசாயிகளுடைய நிலங்களுக்கு நேரடியாக எடுத்து சென்று அவர்களுடைய வருமானங்களை அந்த விவசாயத்தில் அதிகரிப்பதற்கான ஒரு வழிமுறைகளையும் மற்றும் அவர்கள் சந்தைப்படுத்துவதற்கான வழிமுறைகள் எங்கெங்கு உள்ளன, சந்தைப்படுத்தக்கூடிய என்னென்ன சிக்கல்கள் உள்ளன, அதனுடைய பிரச்சனைகளை ஆராய்ந்து அதற்கேற்ப இந்தியாவுடைய நம்முடைய விவசாயத்தை எப்படி மறுசீர அமைப்பது என்ற ஒரு நோக்கில் இந்த திட்டமானது நாடு முழுவதும் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. அந்த விதத்தில் இன்று தேசிய வாழை ஆராய்ச்சி மையத்தில் வாழைக்கென்று பிரத்யேகமாக நாங்கள் ஒரு கண்காட்சியும் மற்றும் ஒரு கருத்தரங்கு, புதிய தொழில்நுட்பங்கள் சார்ந்த கருத்தரங்கு, அந்த கருத்தரங்கில் வாழையினுடைய முதல் அக்வரை எல்லா தொழில்நுட்பங்களும் அவர்களுக்கு சொல்லப்படும். வாழை மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களில் இன்று கிட்டத்தட்ட 200க்கும் மேற்பட்ட விவசாயிகளுக்கு, தொழில் முனைவோர்களுக்கு நாங்கள் பயிற்சிகள் கொடுத்தோம். தொடர்ந்து பயிற்சிகள் கொடுத்தோம். இனி வரும் காலங்களில் இந்த வருடத்திலும் கிட்டத்தட்ட இந்த மாதத்தில் மட்டும் 5 பயிற்சிகள் மதிப்பு கூட்ட பொருட்களில் மட்டும் விவசாயிகளுக்கு அளிக்கப்படுகிறது. கண்டிப்பாக வாழை என்பது, வாழை சாகுபடி என்பது ஒரு விவசாயம் மட்டுமல்லாமல் அது ஒரு லாபகரமான ஒரு தொழிலாக மாற்றுவதே இந்த நாளினுடைய ஒரு முக்கிய குறிக்கோளாக இருக்கும் என்பதில் எந்த ஐயப்பாடும் இல்லை. ஒட்டுமொத்தமாக உழவர்களின் உழைப்பையும் அறிவியல் ஆராய்ச்சியின் அவசியத்தையும் வலியுறுத்தும் வகையில் இந்நிகழ்ச்சி அமைந்திருந்தது.